சார் இந்த வண்டி ஒரு வண்டி கார் போயிட்டு ஒரு பஸ்ஸு போயிட்டு ஒருத்தருக்கு ஒரு காம்படிஷன் வரும். பஸ்ஸு முதல்ல காரை போட்டுருக்கு. அந்த நேரத்தில் இந்த ஈத்தான வண்டி வரும். நம்ம அந்த ஆக்சிடென்ட் படத்துலேருந்து அந்த கால் கட்டவில் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் அதை எடுத்துகிட்டு வச்சுக்கினாக்கா ரொம்ப தருக்கும். நம்ம அவங்க போகிற ஸ்பீடுக்கே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஜென்ரல் லைன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நிறையா பார்த்தீங்கன்னாக்கா அதான் பார்ப்போம். எப்படின்னாக்கா நம்ம வண்டி போயிட்டுருவோம், ஆப்போசிட் வண்டி வரும், ஜட்மெண்ட் இருக்குது. ஜட்மெண்ட் அதாவது டிரைவர் ரொம்ப முக்கியம் ஜட்மெண்ட் தான். பஸ்ஸில் முன்னாடி போகிறனாக்கா நம்மளோட சேஸ் லைன் தெரியும். லாஸ்ட் ஒரு இடத்துல வண்டி திருப்பி அப்படின்னாக்கா லாஸ்ட் தெரியும். அதேமாதிரி காராக இருக்கிற வேணா இருக்கும் இந்த ஜட்மெண்ட் லைன் எப்படின்னாக்கா நம்ம பாஸ் ஆகாமல் ஆகக்கூடாதான். இதுதான் இது யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அந்த நேரத்தில் சீட்டில் உட்காரப்போ தான் தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தை இருந்தாக்கா அந்த மாதிரி அதாவது என்னன்னாக்கா போகலாம் முடிவு பண்ணால் போயிருக்கேன். வண்டியை ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னாக்கா போயிடலாம். போகலாது முடிவு பண்ணால் நின்றுருக்கேன். நான் போகலாமா வேணாமா அப்படிங்கிற போது ஒரு ஜெட்மெண்ட் இருக்குங்களா அப்போ தவிர்த்து நல்லது. இதில் தான் நிறைய விபத்து நடக்கும். எல்லாமே குடும்பத்தை வந்துட்டு எங்கெங்கேயோ போட்டு வந்துருக்கீங்க, எங்கேயோ பதிவு பண்ணுங்க. அது இல்லாமல் என்ன பண்ணுங்க வந்து சம்பாதிப்பீங்க. சம்பாதிச்சு அடுத்து என்ன பண்ணுவீங்க போயிட்டு வந்தால் சார் ஏன் கட்டளை போட்டு சார் உடம்பு போடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சம்பாதிப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நாங்கள் மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே கீழே ஒழுங்கு தான் கொண்டு வரணும். கீழே ஒழுங்குங்கிற எப்படி நல்லவனுக்கு யோகியம் வித்தியாசம் இருக்குது. நல்லவன் யார் யோகியம் யார் சொல்லுவாங்க. அவர் ரொம்ப நல்லவன்டாமாங்க, ரொம்ப யோகியம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன ரெண்டு வித்தியாசம் இருக்குது. நல்லவனாக்க வெளிப்பாடு வைக்கிறதுனா நல்லவனா தெரியும். யோகியங்கிறது வந்து நம்ம உள்ளுக்குள்ள நம்மளோட செல்ஃப் டிசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம மனசாட்சி தான் தெரியும். அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வந்து இதெல்லாம் சரி பண்ணிட்டு எதுக்கு படிக்க வந்திருக்கோம் எதுக்காக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது விபத்தை ஏற்படுத்தும். நம்ம கஸ்டமருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒரு பொருள் இருக்கா, பொருள் கிடைச்சவங்க நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கேன். கூப்பிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. சில பேர் எடுத்துக்கிட்டு என்னால் எடுக்க வைப்பாங்க. அது வந்துப்பாங்க. இன்னும் நிறையா சேர்க்கணுக்கா அவார்ட்ஸில் பண்ணேன். எங்கேயும் ஒரு டிரைவர் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுக்கலாம். இதை போது என்ன பண்ணிங்கன்னா என்ன சவால் யார் ஏற்றுக்கீங்க எந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிறது சவால் ஒரு சவால் ஏறாங்க. என்ன பண்ணுவாங்க நமக்கு வாடகை கட்டுறாங்க. அதை வாங்கி நம்ம வந்துடுவோம். அவனை கான்டாக்ட் போக கூட இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு நம்ம சவால் ஏறாண்டா என்ன பண்ணுவோம் ஒரு ஐடி ப்ரூஃப் வாங்க நாளைக்கும் நாங்கள் சவாரி போகிறீங்க உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. நாளைக்கு அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட் பண்ணிட்டு நம்ம வண்டியிலேருந்து ஏறி போயிருப்பாங்க. நாளைக்கு மாற்றம் இப்போ ஈரோடு இதே மாதிரி ஒரு காரில் வாடகை எடுத்து போகிறாங்க. அதுவும் நடக்கும்போது என்ன ஆகுனாக்கா நமக்கு தகவல் தெரிஞ்சு ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன ஒரு கேஷ் பண்ணுவோம். சும்மா கேஷ் உங்களுக்கு ஒரு நம்பர் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கால் பண்ணி உங்கள் நம்பருக்கு கால் பண்ணுறாக்கா நீங்கள் நம்பர் மாற்றிடுவோம். தப்பு பண்ணணும் வரவங்க லாஸ்ட்டில் 9 போல 1 சொன்னாங்க நம்பர் மாற்றிடுவோம். என்ன பண்ணுவோம்